அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்ம எம்பிபிஎஸ் அட்மிஷன் எம்பிபிஎஸ் உடைய வழிமுறைகள் நம்ம ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலானது ஒவ்வொரு கோணத்திலையும் என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது, என்ன மாதிரியான கல்லூரிகள் இருக்குது, அதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் இந்த வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவில் பேச போகிறோம். முக்கியமாக எதுக்கு இந்த டைமில் நம்ம வந்துருக்கிறோன்னா, இப்போது நிறைய எம்பிபிஎஸ் வீடியோஸ் இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இந்த வருஷத்தோட முதல் வீடியோ எம்பிபிஎஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்போம். ஸோ இப்போது எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகள் இருக்குது, அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரியில் இருக்கிற சீட்டை எப்படி பிரிக்கலாங்க, கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்ஸை எப்படி பிரிக்கிறாங்க, ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற சீட்ஸை எப்படி பிரிக்கிறாங்க, அதில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான அனைத்து தகவல்களுமே நம்மளோட யூடியூப் சேனலில் வரப்போகிற காலகட்டங்களில் நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ணுறோம். நம்மளுடைய சேனலை இங்கே ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். சரிங்களா? ஒரு எம்பிபிஎஸ் சீட் வாங்குறதுல ரொம்ப பெரிய கடினமான விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நல்ல மார்க், சரியாக முறையாக சரியாக வழி நடத்துகிற ஒரு நபர் கூட இருந்து, அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் கூட இருந்து கண்டிப்பாக கைட் பண்ணாவே அந்த சீட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ வி ஹாவ் டு பிளான், வி ஹாவ் டு எக்ஸிக்யூட் வெல். எப்படி நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம், எத்தனாவது இடத்துல இருக்கிறோம், இந்த மாதிரி நிறைய ப்ரெடிக்டட் வேல்யூனா வரப்போ நிறைய வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியுடைய விவரங்கள் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற டாபிக் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி. ஸோ ஜென்ரல் எத்தனை கல்லூரிகள் இருக்குன்றதை பார்த்துடலாம். நம்பர் 1. ஸோ 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு செமி கவர்மெண்ட் இஎஸ்ஐ கேகே நகர் காலேஜ் இருக்குது. ப்ளஸ் 21 செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரியும் நம்ம கவர் பண்ணுவோம். அதில் ஒரு 12 கல்லூரிகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 74 கல்லூரிகள். இந்தியாவிலேயே அதிக மெடிக்கல் கல்லூரிகள் இருக்கிற ஒரே மாநிலம், நம்பர் 1 ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு. அதில் நம்ம சொல்வதில் மிகப்பெரிய பிறகு இங்கே படிக்காமல் எங்கே படிக்க போகிறோம், இங்கே படிக்காமல் இங்கே நம்ம படிக்க போகிறது. சரிங்களா? ரைட், டேரக்டாக விஷயத்துக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் எப்படிலாம் சீட்டு பிரிப்பாங்க. சரிங்களா? ஸோ அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு 100% சீட்டை எப்படிலாம் பிரிப்பாங்கன்னு ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த காலேஜில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கலாம். எம்எம்சியில் 250 சீட்டு இன்டேக் அஸ் பர் த என்எம்சி பர்மிஷன். 250 எம்பிபிஎஸ் இடங்களை எப்படி பிரிக்கிறாங்க? ஸோ ஒரு 4 விதமாக பிரிக்கிறதா வச்சுக்கலாம். ஓகே, 4 விதமாக பிரிக்கிறதா வச்சுக்கலாம். நம்பர் 1, 250 இடங்கள்ல 15% ஆல் இண்டியா கோட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற எம்சிசி மூலமாக 15% மாணவர்கள் யாரு வேணாலும் முன்ன வரலாம். அந்த கேட்டகரியில் 15% சீட்டு போயிடும். அப்போ எம்எம்சியில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு உரிமை எவ்வளோ, அந்த 15% நாமளும் கலந்துக்கலாம். பட் ஒன்லி இருக்கிறது அதில் கிட்டத்தட்ட ஒரு 37 சீட்டு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அதில் யாரு வேணாலும் வரலாம். நம்ம தமிழ் பசங்களும் வரலாம், அது மட்டும் இல்லாமல் வேறு மாநிலத்தவங்களும் வரலாம். சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கிற நீட் எக்ஸாம் எழுதுன நல்ல மார்க் எடுத்துருக்க எல்லாருமே இந்த சீட்டுக்கு போட்டி போடுவாங்க. சரிங்களா? ஸோ 15% 37 இடங்கள் அந்த பக்கம் போயிடுது. அதுக்கப்புறமேலே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருங்க. ரிமைனிங் எல்லா சீட்டுமே நமக்கு தான். ஸோ ரிமைனிங் வந்து 250 சீட்டில் 38 சீட் போயிடுச்சுன்னா 212 இடங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டுமே, வேறு யாராலும் அந்த சீட்டை எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ 212 இடங்கள் இருக்கு ஒரு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். அந்த சீட்டில் நம்ம இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். 7.5% நமது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒரு 16 சீட்டு வந்து 7.5% கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 16 சீட்டு. சில வருடம் 17 போடுவாங்க, இல்லை 15 போடுவாங்க. அது சீட் மேட்ரிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொடுக்கும்போது என்ன மாதிரி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ மினிமம் 7+16 சீட்டு. இதுக்கு இல்லாமல் பிடபிள்யூடி கேட்டகரி. ஸோ பிடபிள்யூடி கேட்டகரியில் ஃபிசிக்கலி சேலஞ்சு மாணவர்கள் இந்த கல்லூரியில் 5% கொடுக்கணுன்றது as per the கவர்மெண்ட் ரூல். அப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 5% சீட்டுங்கிறது எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு 11 சீட்டு. ஸோ 11 சீட் என்ன பண்ணிடுவாங்க, இதுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது பிடபிள்யூடியில் இருக்கிற பிசிக்கலி சேலஞ்சர் மாணவர்கள், அந்த கேட்டகரியில் வர மாணவர்களுக்கு அந்த 11 சீட்டு போயிடும். சரி, எல்லா கல்லூரியும் ஆமாம், கண்டிப்பாக 36 அரசு மருத்துவக் கல்லூரியிலுமே அந்த 5% சீட்டுகளை எடுத்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. அப்போது அந்த மாணவர்கள் சஃபிஷியண்டாக இல்லை, கண்டிப்பாக மாணவர்கள் வந்துருவாங்க, இருப்பாங்க. இல்லைன்றப்ப அந்த சீட் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் கவர்மெண்ட் காலேஜோட சீட்ஸில் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓசி கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்பாங்க.
ஸோ அடுத்து ரிமைனிங் இருக்கிறது ஜென்ரலாக அரசு பள்ளியில் வரல, ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேட்டகரியில் வரல, இந்த 2 கேட்டகரியும் வரல. ஆல் இண்டியா கோட்டாலும் கொஞ்சம் ஓரளவு அதிர்க்க அளவுக்கு மார்க் இல்லை. அப்படின்றப்போ ஒன்லி நம்மளுடைய தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி இருக்கிற அந்த மாணவர்களுக்கு மொத்தமாக இருக்கிற எம்எம்சியோட சீட்டு 186 இடங்கள். ஸோ 186 இடங்கள் தான் உங்களுக்கு போட்டி இழக்க போகுது. சரிங்களா? அரசு பள்ளி மாணவர் அந்த சீட்டுக்கு போட்டி போடுவார், அவர் இந்த சீட்டுக்கும் போட்டி போடலாம், தவறு கிடையாது. 186 இடங்களில் தான் நீங்கள் போட்டி போடுவீங்க. அது ஹரிசான்டல் ரிசர்வேஷனாக படிப்பாங்க. இப்படி தான் ஒரு அரசு கல்லூரியில் தமிழ்நாட்டோட சொத்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோடைய கேட்டகரிஸ் இந்த வகையில் தான் பிரிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த உங்க புரிதல் இருக்கணும். சார் பிரைவேட் காலேஜ்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி சார் பிரிப்பாங்க? அதுக்கும் ஒரு சில லைன் கொடுக்குறேன். ஒரு பிரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 50% கவர்மெண்ட் கோட்டா, 50% மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு பிரிப்பாங்க. சரிங்களா? ஸோ 50% கவர்மெண்ட் கோட்டான்றது ஜென்ரல் கவர்மெண்ட் கோட்டா பிளஸ் 7.5% ஒதுக்கப்பட்ட இடங்கள். இந்த 2 இடத்தையும் சேர்த்துனா 50% இடங்கள். சரிங்களா? ரிமைனிங் 50% எப்படி பிரிப்பாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டி கேட்டகரி, இல்லைன்னா என்ன இருக்கும் என்ஆர்ஐ கேட்டகரி, இந்த 3 கேட்டகரி கிளப் பண்ணது சேர்த்து 50%. சரிங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் காமனாக எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தான் என்ஆர்ஐ அண்ட் மைனாரிட்டி இன்னும் ஜென்ரல். ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு, என்ஆர்ஐ கேட்டகரி, ஸோ அதில் மைனாரிட்டி. ஸோ இந்த 3 கேட்டகரியில் 2 கேட்டகரி எல்லா காலேஜும் பொருந்தும். இப்போ எக்ஸாம்பிள் திருச்சி எஸ்ஆர்எம் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ், தனலட்சுமி சீனிவாசன் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். ஸோ இருக்கிற சீட்டை என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்லையும் கொடுப்பாங்க, மைனாரிட்டியும் கொடுப்பாங்க, என்ஆர்ஐலையும் கொடுப்பாங்க. 3 விதமான செக்ரிகேஷனில் கல்லூரி விருப்பப்படி அவங்க சப்மிட் பண்ணி மாணவர்களை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பூர் எடுத்துட்டிங்கன்னா அந்த கல்லூரியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, மைனாரிட்டியும் கொடுத்துருப்பாங்க, அண்ட் மைனாரிட்டி மாணவர்கள் வரலாம். ஏன்னா இது மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ மைனாரிட்டியில் 3 கேட்டகரி இருக்குது. அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ ஆப்ஷன், இதை பற்றியான செப்பரேட் வீடியோவை கண்டிப்பாக அடுத்த வரவேற்பில் கண்டிப்பாக கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது கவர்மெண்ட் காலேஜோட டீட்டெயில்ஸ் தான். சரிங்களா? ஸோ இப்படி தான் சீட்டை அலோகேட் பண்ணுறாங்கன்றது முதல் பார்வை. சரி, இப்போ ஒன்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற கேட்டகரிஸு, கவர்மெண்ட் காலேஜில் எப்படி சீட்டு பிளாட் பண்ணுறாங்க, அதே போல் அதை எப்படி கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜஸ் நான் கொடுக்குறேன். இந்த இமேஜஸில் பாருங்கள். முதல்ல மொத்தம் 5 கேட்டகரி கொடுத்துட்றாங்க. கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன இருக்குன்றத சொல்லிடுறேன். ஏ கேட்டகரின்றது 85% சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அந்த ஆல் இண்டியா கோட்டா 15% போக மீதி 80% ஏ கேட்டகரின்னு சொல்லுவோம். இஎஸ்ஐ கேகே நகர் அந்த கல்லூரியோடைய இடங்களை செமி கவர்மெண்ட் சொல்லுவோம். அதோட A1 கேட்டகரின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? 3வது கேட்டகரி அதாவது பி கேட்டகரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ். எம்பிபிஎஸ் சீட் இருக்கு இல்லைங்களா, அதோட செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற எம்பிபிஎஸ் சீட்டு. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 80% சீட்ஸ் இன் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ். அதே போல கேட்டகரி டி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரி எம்பிபிஎஸ், 2 கேட்டகரி டென்டல் காலேஜ். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். டேரக்டாக கம் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஏ கேட்டகரியில் வர்ற அரசு கல்லூரிகள் இருக்காங்களா, 85% அரசு கல்லூரிகள். அந்த அரசு கல்லூரியில் இருக்கிற சீட்ஸ்க்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த வருஷம் அப்டேட் பண்ணிட்டாங்க, 18,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். சரிங்களா? அதே போல் நீங்கள் செமி கவர்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு 1 lakh அந்த மாதிரி ரேஞ்சில் ஃபீஸ் வரும். அதில் ஐஆர்டி கோட்டான் இருக்கு. ஸோ அதுக்கு 25,000 ஃபீஸ் வரும். ஒரே போல பி கேட்டகரின்றது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எம்பிபிஎஸ் சீட்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் அஃபீஷியலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. அந்த காலேஜோட குவாலிட்டி அடிப்படையில் 4,30,000 4,50,000 வரும். அதற்கு மேலையும் வரும். அதை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கல்லூரியை பொறுத்து மாறுபடும் பிரைவேட் காலேஜ். பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த விஷயத்த சொல்கிறேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து சி கேட்டகரி இடிசிஎஸ் கவர்மெண்டோடைய பிடிஎஸ் காலேஜஸ். அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 16,073. சரிங்களா? அதே போல டி கேட்டகரின்றது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற பிடிஎஸ். அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2,50,000. இதற்கு அப்புறம் புக் ஃபீஸோ, கிளினிக்கல் ஃபீஸோ, ஹாஸ்டல் ஃபீஸோ வரும். இது அப்ளிகபிள் இருக்கும். கவர்மெண்ட் கோட்டால எடுத்தால் இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி இப்போதைக்கு நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை. அதை எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எவ்வளோ சீட் தான் சார் இருக்கு, என்னோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் டோட்டல் அவைலபிள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் தான் இது. ஓசி கம்யூனிட்டினா 1215 சீட் இருக்கு. உங்களோட கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல இவ்வளோ சீட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ பிசிஎம் 137, எம்பிசி 784, எஸ்சி 113,
ஷெட்யூல்டு அருந்ததியர் 39, ST 39, IRT வார்டு கோட்டான்னு சொல்லுவாங்க. அது வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட், அதாவது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருப்பாங்க, அவங்களுடைய குழந்தைங்க, அவங்களுக்கு எலிஜிபிள் உண்டு. அதுக்கு 30 சீட் இருக்கு. மொத்தமாக 3950 இடங்கள். இதில் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் கவுண்ட் வராது, 7.5 சீட்ஸ் கவுண்டும் வராது. ரெண்டும் இல்லாமல் ஜென்ரலாக போட்டி போடுற குழந்தைங்களுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து இவ்வளோதான் சீட்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் 8 சீட் சொல்லிட்டேன். ESI அந்த காலேஜ் இதில் நம்ம சேர்க்கல. அதோடைய சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 90 சீட் இருக்கு. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். OC 28 சீட்டு, BC 24, BCM 3, MBC 17, SC 14 சீட்ஸு, SCA 3 and ST 1 சீட். இது 90 சீட்ஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் எவ்வளோ சீட்ஸாக இருக்கு? டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1774 சீட் இருக்கு. ஓப்பன் கேட்டகரியில் 549 சீட்டு. இதில் வேல்யூஸ் ஏதோ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீஅப்லோட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டு 1774 சீட்ஸ்கள் இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசில் 2 காலேஜும், அடுத்து வந்து என்ன இருக்குன்னா வெங்கடேஸ்வர மெடிக்கல் காலேஜ், அது ஒரு 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்ற ஆக்டில் வராங்க. அதில் டோட்டலாக 208 சீட் இருக்குது. கம்யூனிட்டி அடிப்படையில் உங்களுக்கு இமேஜில் கொடுத்துருக்குறேன். ஸோ ஐஎஸ்னா SCA வந்து 56 சீட்ஸுங்களா? ஓகே. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் ஒரு தடவை கண்டில் செக் பண்ணிட்டு இமேஜஸ் அப்லோட் பண்ண சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட OC கம்யூனிட்டியில் 1857 ஆரம்பிச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 6022 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ டோட்டல் சீட்ஸ் 6022. உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, நீங்கள் எத்தனாவது இடத்துல வர போகிறீங்க, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன, ஜென்ரல் ரேங்க் என்ன, இதெல்லாம் பொறுத்து நாம அந்த கரெக்டாக கவுன்சிலிங் டைமில் சூப்பராக சொல்கிறேன். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இது ஒரு ஜென்ரல் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அடுத்து 7.5 ரிசர்வேஷனில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எத்தனை சீட்ஸ் கொடுக்குறாங்க கம்யூனிட்டி அடிப்படையில்? மொத்தமாக 318 சீட் கொடுக்குறாங்க. OC 99, BC 84, BCM 11, MBC 64, SC 48, SCA 9, STயில் வெறும் 3 சீட்டு தாங்க. எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ நம்ம பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ESI காலேஜில் 7.5ல கொடுக்குற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து BCMக்கு சீட்டே கொடுக்கல, SCA STக்கெலாம் சீட்டே கொடுக்கல. பட் இந்த வருடம் அவங்க என்ன கால்குலேஷன் வச்சுருப்பாங்களோ அதை பொறுத்து பிரித்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது 7.5க்கு. அதே போல் ப்ரைவேட் காலேஜில் 7.5ல 21 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னா 45, 38, உங்களோட MBC 28, இவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. சார் சீட்ஸ் இருக்கிற குவான்டிட்டி இருக்கும் சார், எனக்கு கிடைக்குமா சார்? அதான் உங்களோட எல்லா கொஸ்டினாக இருக்கும். கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக அதை பற்றி சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7.5ல 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மொத்தம் 17 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து MBBSல 7.5 ரிசர்வேஷன் டோட்டலாக எவ்வளோ சீட் தான் சார் இருக்குது? கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு எல்லாம் மொத்தமாக இருக்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 சீட் தான், 486 இடங்கள். ஆனால் போட்டிகள் வந்து மினிமம் ஒரு 5000 மாணவர்கள் போட்டி போடுவாங்க. சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் 5000 மார்க் இருந்தால் நம்ம அதை எடுத்துடலாம். கம்யூனிட்டி ரேங்க் இதெல்லாம் பொறுத்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது BDS கவர்மெண்ட் காலேஜ் 3 காலேஜ் இருக்குது. போன வருஷம் தான் ஒரு காலேஜ் புதுசாக வந்துச்சு. சென்னை, கடலூர், இன்னொன்று புதுக்கோட்டை. 3 கல்லூரியில் மொத்தம் 200 இடங்கள் இருக்கிறாங்க. அது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா BDSல கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டா மொத்தம் 1425. இது அவ்வளோ சீக்கிரம் ஃபில் ஆகாது, நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. ரெடியாக இருங்க, சூப்பராக எடுத்துடலாம். டோட்டலாக கவர்மெண்ட் கோட்டாவில் BDS சீட் இருக்கிறது 1672 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? அதே போல் 7.5ல கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்டு 16. அதே போல் 20 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் BDS எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 சீட் இருக்குது. சரிங்களா? அதே போல் BDSல 7.5ல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் 136 இடங்கள் இருக்குது. ஸோ நான் எல்லா இமேஜும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை பற்றி மேலும் விவரங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்து அதன்படி தெரிஞ்சுக்கோங்க. சின்ன மிஸ்டேக்லாம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் லிஸ்ட்டில் கேளுங்க. பட் உங்களுக்கு என்ன வேணுன்றதை கேளுங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. நாங்கள் அவசரமாக இந்த வீடியோ எதுக்கு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக எக்ஸாம் முடிச்சோன்னு ஏதோ ஒரு தேடுதல் உங்களுக்கு வரும். அந்த தேடுதலுக்கான விடைகள் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய எய்ம். ஸோ இதில் என்ன நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது, ஒரு ப்ரைவேட் காலேஜில் எப்படி சீட்ஸ் இருக்குது, ஒரு கல்லூரியோடைய சீட்ஸை எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க, அப்புறம் இதில் இந்த மார்க் இருந்தால் கிடைக்கும், இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த வீடியோவில் என்னென்ன மார்க்கெலாம்
கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன மார்க் வந்தால் கிடைக்கும், என்னோடய கம்யூனிட்டி இதுதான், கிடைக்குமா கிடைக்காதா இதை பற்றியான சூப்பரான ஒரு வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணிவிடுவோம். ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க. இந்த இதில் கவர் பண்ணியிருக்க எல்லா சிலபஸையும் ரெகுலராக பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம திரும்ப சந்திக்கலாம். சரிங்களா? மறக்காமல் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற பட்சத்தில் இன்னும் சில நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதுதான் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கீப் சப்போர்ட் இந்த ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.